அன்பான AthiraGlitz நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம AthiraGlitz சேனலில் ஒரு அருமையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் நறுக்கி வச்ச காலிஃப்ளவர், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணினது, ஒரு 2 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக அந்த மணத்துக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அது போக கொத்தமல்லி ஒரு பஞ்சு கட் பண்ணி சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். கடைசியில் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம போடுவோம். அது கூட ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ஜீரகம் தண்ணியில் வச்சு நல்லா பூரிக்கட்டையோ இதை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுன்னா நல்ல மனம் வரும். ஸோ அதை எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 3 வரமிளகாய். அப்புறம் மசாலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பொடி அல்லது கறி மசாலா பொடி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு இது கூட கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் கசகசா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 வரமிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன் சைஸ் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் நம்ம நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 மிக்ஸ் பண்ணிக்கோட்டும். அவ்வளோ. இப்போ ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ ஆனியன் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே காலிஃப்ளவரில் ஓரளவுக்கு கோட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஆனியன் சேர்த்த போகிறேன். ஏன்னா ஆனியன் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஆயில் ஃபுல்லாக ஆனியனுக்கு போயிடும். ஸோ அதனால் காலிஃப்ளவர் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஆனியன் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் அந்த ஆயில் எல்லாமே கோட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் ஆனியன் சேருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்த ஆனியன் காலிஃப்ளவரில் ஓரளவுக்கு ஒரு ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், இந்த 2 சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதே போக 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது ஒரு கலரி விட்டு, அப்புறம் ஃபைனலாக கடைசியாக கூடவே ஒரு 1.5 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த மசாலா வாசம் போன உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த தக்காளி அந்த கிரேவி கூட கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தக்காளி வதங்க விடுவோம். அதுதான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சம் கிரேவி தொட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு
1.5 கப் தண்ணி விற்றுக்கோங்க. 1.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் மட்டும் சேர்த்துறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்து, ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம், அவ்வளோதான். இது வந்து நல்லா இந்த தக்காளி காலிஃப்ளவர் கொஞ்சம் வேகாத இருக்கலாம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையாக போட்டு இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொரியாண்டர். ஸோ கொரியாண்டரை வந்து நம்ம ஆட் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை வந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.